இப்போ கொஞ்சம் बेटा बस पैर आने के वो जनों के पैर ये मेगाफोन होता है இப்போ வந்து நம்ம ஊட்டி இயற்கையாகவே ஒரு மலைப்பாங்கான இடம். இங்கே வந்து ஒரு நிலச்சரிவு ஏற்பட அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால கட்டிடங்கள் இடிஞ்சு விட வாய்ப்பு இருக்கு. இப்போ வயநாடுல எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த மாதிரி இடங்கள்ல நம்மளும் ஊட்டி ஒரு பகுதி. அதனால அந்த கட்டிடங்கள் சிக்கியிருக்கவங்களை எப்படி நம்ம காப்பாத்துறது, அதை பத்தின ஒரு ஒத்திய நிகழ்ச்சி தான் இப்போ நடக்க போகுது. அதுல வந்து உங்களுக்கு வந்து இப்போ கட்டிட இடிபாடு சிக்கி இருக்காங்கன்னா அவங்கள வந்து எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்றது, அவங்களுக்கு ஏதாவது கட்டிடத்துக்குள்ள அடிபட்டிருக்கலாம், பிளட் அதிகமாக லாஸ் ஆகிருக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும், அவங்கள பாதுகாப்பாக எப்படி முதலுதவி சிகிச்சை கொடுத்து உயர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்றது, இதை பத்தின ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி தான் இது. இது வந்து நம்ம தமிழ்நாடு தீயணைப்புத்துறை அவர்களுக்கும் மற்றும் நம்ம தேசிய பேரிடர் மீட்பு படை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா? NDRFனா என்ன? நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ். இது வந்து மக்களுக்கு வந்து பேரிடர் காலங்களில் அவங்களுக்கு மீட்டு முதலுதவி சிகிச்சை இந்த மாதிரி பல்வேறு முறையான மீட்பு பணிகளை ஈடுபட்டு வராங்க. அதான் NDRF. இப்போ வந்து இங்கே வந்து ஃபர்ஸ்ட் ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சு, யாரும் பயப்பட வேணாம். ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்துருச்சுன்னா அதில் இப்போ மேலே ஒரு ஈவினிங் டயத்தில் 2 பேர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள வந்து எப்படி நம்ம மீட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போகிறோங்கிறது தான். இப்போ வந்து உள்ள இருக்காங்க, எல்லா டோரும் லாக் ஆயிடுச்சு, அவங்க உள்ள மாட்டிக்கிட்டாங்க, அவங்களை எப்படி நம்ம மீட்கிறது? ஃபர்ஸ்ட் எங்க யாருக்கு நீங்க கால் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம தீயணைப்புத்துறை கால் பண்ணுவோம். அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க எக்யூப்மெண்ட்டை வச்சு உள்ள இருக்கவங்கள மீட்பாங்க. அவங்களாலையும் முடியல, மேலும் ஒரு உதவிக்கு தேவைப்பட யாரை கூப்பிடுவாங்க? நம்மளை கூப்பிடாங்க. நம்ம யாரு? NDRF, தேசிய பேரிடர் மீட்பு படைக்கு அவங்க தகவல் கொடுப்பாங்க. நம்ம வந்து அவங்கள விட நல்ல எக்யூப்மெண்ட் நிறைய இருக்கு, அதை வச்சு நம்ம உள்ள சிக்கிறவங்களை நம்ம இன்னும் மீட்டு கொண்டு வரலாம். அதை பத்தின ஒரு முக்கிய நிகழ்ச்சி தான். இதை பத்தி நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கலாம், இல்லை எங்கேயோ ஸ்கூல்ல இருக்கலாம், எங்கேயோ வெளியே இருக்கிறப்ப ஒரு கட்டடம் இடிஞ்சு விழுந்துடலாம், ஏதாவது ஒரு மனுஷர்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம சிக்கி இருக்கவங்களை எப்படி மீட்கிறதுங்கிறத உங்களுக்கு இது ஒரு ஒத்திய பயிற்சி தான். அதனால எல்லாரும் அனைவரும் நல்லா கவனிங்க. நாளைக்கு இது பிற்காலத்தில் உங்க லைஃப்ல எங்க வேணாலும் உங்களுக்கு உதவலாம். சரிங்களா? அப்ப நம்ம கண்ணு முன்னாடி ஒருத்தவங்க ரத்தப்போக்கு அதிகமாகி உயிரிழந்தா அவங்க கூட நம்ம வேண்டியப்பட்டவங்களா இருக்கலாம், நம்ம சொந்தக்காரங்களா இருக்கலாம். அப்ப நாம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்கணுமா இல்லையா? அப்ப எப்படி கொடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் நம்ம ரத்த போக்க நிறுத்தணும். ஏன்னா ரத்தம் அதிகமா என்ன ஆகும்? உயிர் போற அளவுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பில்டிங்ல இருக்கவங்க எப்பவுமே அடிபட்டா அவங்களுக்கு ரத்த போக்கு அதிகமா இருக்கும். நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன பண்ணணும்? ரத்த போக்க நிறுத்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். சரி, உதாரணத்துக்கு ஒரு பில்லர் அவங்க காலில் விழுந்துருச்சு, எல்லாம் பார்க்குறோம், நம்ம ஸ்கூல்ல ஒரு சின்ன பிள்ளை வந்து காலில் விழுந்துருச்சு, நம்ம போனோடனே எங்களை தூக்கிடலாமா? தூக்கலாமா? தூக்கக்கூடாதா? தூக்கக்கூடாது. ஏன்? அவங்க பில்லர் வந்து காலில் விழுந்துருச்சுன்னா கீழே வந்து அந்த பகுதி ரத்த ஓட்டை இல்லாம அந்த பகுதியெல்லாம் அழுகி போய் ரத்த செல்கள் இறந்துரும். அப்ப நம்ம போனோடனே இந்த பில்லர் தூக்கினா என்ன ஆகும்? அந்த ரத்த செல்கள் இறந்த செல் இருக்கு பார்த்தீங்களா, அதெல்லாம் மேல நம்ம நல்லா இருக்க உடம்பையும் பாதிச்சு அவங்க உடனடியாக உயிரிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நம்ம உதவி பண்ண போயும் அவங்க இறக்கிறதுக்கு நம்ம காரணம் ஆயிடக்கூடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அப்படி ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டா அவங்கள மருத்துவரோட ஆலோசனை இல்லாம அவங்கள நம்ம காப்பாற்ற கூடாது. சரிங்களா? இதான். அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படி ஏதாவது சின்ன பில்லர் விழுகல செய்யல, அந்த மாதிரி ஒரு சின்ன இடர்பாடுல இருக்காங்க அப்படின்னா, இதை நீங்க எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இது எல்லா அரசு மருத்துவமனைக்கு போனா நீங்க பார்க்கலாம். இது வந்து உலக அளவில் இதுக்கு பேர் என்னன்னா ஸ்ட்ரைட்னு சொல்லுவோம். இதை இந்த கிரீன் பச்சை நம்ம யாரு கட்டலாம்? இப்போ நீங்க கட்டட இடுப்புல சிக்கிருக்காங்க, நிறைய குழந்தைகள் மாட்டிட்டாங்க, அவங்களுக்கு நீங்க உள்ள காப்பாற்ற போறீங்க. அப்ப நம்ம யாரு கட்டுறோம்னா லேசான காயங்கள், சின்ன சின்ன கையில உராய்கள் ஏற்பட்டிருக்கலாம், அந்த மாதிரி லேசான காயங்கள் ஏற்பட்டவங்களுக்கு நம்ம கையில
இந்த பச்சை கலர் கட்டி விட்டோம்னா பின்னாடி வர மருத்துவர்களுக்கு அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மஞ்சள் நம்ம யாரு கட்டலாம்? அதை விட பெரிய காயங்கள், ரத்தப்போக்கு இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம மஞ்சள். அதிகமான ரத்தப்போக்கு, இப்ப உதாரணத்துக்கு ஒருத்தங்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருக்கு, ஒருத்தங்க ஒரு அன்கான்சியஸா கீழே படுத்திருக்காங்க, அவங்களுக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. இன்னொருத்தங்களுக்கு ரத்தம் அதிகமா போகுது, வலியால தூக்கிறாங்க. நீங்க இந்த ரெட்டை கொண்டு போறீங்க, ரெட்டை கொண்டு போய் ஃபர்ஸ்ட் யாரு கட்டுவீங்க கையில? ரத்தப்போக்கு அதிகமா போறவங்களுக்கா இல்ல அந்த சுயநிலையில படுத்திருக்காங்க அவங்களுக்கா? சுயநினைவு இல்லாம இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் கட்டணும். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. ஏன்னா ரத்தப்போக்கு போனவங்களுக்கு கான்சியஸ் இருக்கு, அதனால நம்ம போய் ஃபர்ஸ்ட் யாருக்கு நம்ம பீரியாரிட்டி கொடுக்கணும்னா அன்கான்சியஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு தான் நம்ம பீரியாரிட்டி கொடுக்கணும். இது பிளாக். கருப்பு நம்ம கட்ட முடியுமா? கருப்பு வந்து இறந்தவங்களுக்கு கையில கட்டுறது. இது நம்ம டாக்டர் மட்டும் தான் கட்ட முடியும், நமக்கு டாக்டர் இல்ல, அப்ப நம்ம கட்ட முடியாது. கருப்பு இறந்தவங்களுக்கு கையில கட்டிட்டா அவங்க இறந்தவங்கன்னு அர்த்தம். இதை நம்ம எந்த சமயத்துல கட்டலாம்? நம்ம தான் டாக்டர் இல்லையே, அப்ப நம்ம இது எப்படி கட்டுறது? யாருக்கா தெரியுமா? சில நேரங்கள்ல இந்த மாதிரி நிலச்சரிவு ஏற்பட்டு அவங்க இறந்து 4-5 நாள் ஆயிருக்கலாம், உடல் ஊறி இருக்கலாம், அழுகிற நிலையில செஞ்சிருக்கலாம், இல்லாட்டி தலை தனியா கட்டாயிருக்கலாம். அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம கருப்பு கட்டலாம். மீதி நேரங்கள்ல ஒருத்தங்க நார்மல் அன்கான்சியஸா இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கவங்க யாருக்கும் நம்ம தவறுதலா கட்டிட்டாலும் என்ன ஆகும்? பின்னாடி வர மருத்துவர் அவங்க இறந்துட்டுதா கருதி அவங்களுக்கு சிகிச்சை அளிக்க மாட்டாங்க. அப்ப ஒரு உயிர் போறதுக்கு நம்மளே காரணமாயிருவோம். அதனால கருப்பு நம்ம கட்டக்கூடாது. எந்த நேரத்துல கட்டணும்னா உடல் அருகிய நிலையில இருக்கிறது, தலை துண்டா இருக்கலாம், பாடி கட்டா இருக்கலாம், அந்த மாதிரி நேரத்துல நம்ம பிளாக் கட்டலாம். இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் வேலை பார்ப்போம், கையில ஏதாவது அடிபட்டுருச்சு, ரத்தம் வரும், ரத்தம் அதிகமானா நமக்கு என்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். அப்ப ரத்தத்தை நிப்பாட்டுறது எப்படி? பில்டிங் எப்படி கண்ட்ரோல் பண்றது? உடனே துணியை சுத்துவோமா? அதானே பண்ணுவோம். இல்ல ரத்தம் அப்படியே போட்டு விட்டுருமா? இப்ப நம்ம உதாரணத்துக்கு கையில அடிபட்டுருச்சு, இவருக்கு கையில அடிபட்டுருச்சு, அது மாதிரி டைரக்ட் என்ன பண்ணுவோம்? துணியை வச்சு கட் பண்ணுவோம், துணியை வச்சு கட்டுவோம். அதுக்கு பேர் என்ன பேரு? டைரக்டா நம்ம ஒரு துணியை எடுத்து அது மேல வச்சு பிரஷர் பண்றோம், அதுக்கு பேர் என்னது? டைரக்ட் பிரஷர். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றோம்? இவருக்கு இப்ப கை கட்டாயிருச்சு, நான் ஒரு கூட இருக்கேன், இருந்தும் என்ன பண்றேன்? ஒரு துணியை வச்சு இப்படி அழுத்தி பிடிச்சிக்கிட்டேன், ரத்தம் நின்றுச்சு. அப்ப இருந்தும் ரத்தம் நிக்கல, ரத்தம் அதிகமா போகுது, அவர் வழியால துடிக்கிறாரு. அப்ப என்ன பண்ணுவோம்? நம்ம ஹார்ட் லெவல்ல கையை நம்ம உயர்த்தி பிடிக்கிறோம். ஆட்சித் தலைவர் அவர்கள் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீர் அவர்கள் தலைமையேற்று இதை நடத்தி துவக்கி வைக்க வருகை தந்துள்ளார்கள். அவர்களுக்கு நம்ம NDRF சார்பாகவும் தமிழ்நாடு ஃபயர் சர்வீஸ் சார்பாகவும் Dear esteemed guests, it's a honor, a great honor and privilege to welcome you all to Christus Rex Senior Secondary School. We are thrilled to have you with us today. We are privileged to have the respected District Collector, Mrs. Lakshmi Bhavya Daniru, with us today. We welcome you, ma'am. Your presence graces this occasion and we appreciate your commitment to public service, ma'am. A warm welcome to our beloved correspondent, Very Reverend Father Monsignor Christopher Lawrence. Your presence is a blessing to us and we are grateful for your guidance and support. We also extend a hearty welcome to our principal, Reverend Sister Lydia. We also welcome NDRF, National Disaster Response Force and Fire Crew, who have been working tirelessly to make a difference in our community, and we are honored to have them with us today to share their expertise and insights. A warm welcome to all the other dignitaries on the dais. We offer our sincere gratitude for your presence. Once again, I welcome one and all. Now, the stars of our show today, the NDRF team, and here to inspire and educate us on their remarkable work in disaster management. Welcome on and all present. Once again, thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணித்துறையின் சார்பாக இந்த போலி கோட்டு பயிற்சியில்
முதலில் இப்போது ஒரு கட்டிட இடுபாடுகளில் ஒருத்தர் சிக்கிக்கிட்டாருன்னா நம்ம தீயணைப்பு துறைக்கு ஃபோன் பண்ணுவோம். ஃபோன் பண்ணணும் வெஹிக்கிள் வந்து அவரை எப்படி மீட்டு கொண்டு வந்து ஒரு ஆம்புலன்ஸில் வெளியேற்றுறாங்கிற ஒரே ஒரு ட்ரையல் மட்டும் இப்போ பார்ப்போம். லைவாக பார்ப்போம். லைவை பாருங்க. இது வந்து ஒரு பொலி ஊட்டி பயிற்சியில் இந்த நிகழ்ச்சி நம்ம மனசில் பதிஞ்சாதான் ஃபியூச்சரில் ஒரு எதிர்காலத்தில் எதிர்பாராம நிகழ்ச்சியில் நம்ம என்ன பண்ணணும் நம்மளை அறியாமல் மனசில் பதிஞ்சு நிகழ்ச்சியாக இருக்கும். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மயக்கம் முடிஞ்சிருக்காரு, அந்த கீழே படுத்திருக்காரு. இப்போ உங்களுக்கு லேபுலாக காத்திருக்காங்க. மயக்கம் முடிஞ்சினாங்க அந்த சோதனை போட்டு விரைவாக எப்படி ஹேண்டில் பண்றாங்க, ஒரே நபரை ஒருத்தரை எப்படி ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிறது தான். ஓகே, இந்த நிகழ்ச்சி பார்த்தீங்க. எவ்வளவு நேரம் பார்த்தீங்களா? கொஞ்சம் வாங்க சொல்லுங்க. டீம் கமாண்டர் அவர்கள் சேஃப்டி ஆஃபீஸரிடம் வீரர்களுக்கு விலக்குவரை அளிக்க உத்தரவிடுகிறார். Good afternoon, students. Good afternoon. I am not hearing anybody saying good afternoon. Okay. So now the team commander, I think you can see the team commander is. He is briefing the team. He is just saying what is the ground situation. He will take the reports further, and if he go and அவங்க போய் எங்கேயா மாட்டிக்கிட்டு இந்தியாவில் ரெஸ்கியூவர் யார் காப்பாற்றலாம். ஸோ that is the very main point here. So safety briefing is very important. We will also check whether they are wearing all the team advance. So now they are cordoning the area. So
So they will not let in anybody and let out anybody without our permission. So they will first cordon the area. Now you can see the cordoning, how they are cordoning the area. So there will be 2 points, entry and exit point. Okay, entry point will be different. Safety precautions from helmet to hard toe shoes. Before entering the building, which is collapsed or something like, we have to first ensure whether electricity connection or water connection or something like अगर मेरी आवाज सुन रहा है तो मदद के लिए पुकारे, अन्यथा किसी ठोस वस्तु से किसी ठोस वस्तु पर 5 बार प्रहार करें। This is the kind of searching where they will see whether somebody who is conscious but he could not shout. They will ask him to give some beatings with some hard things with their hand so that we can hear the sound. Now they have identified the person. Now they will cut whatever it is, concrete or steel or wood, whatever it is. We have cutting equipment corresponding to the surface. So now it is open surface. So they are using equipment corresponding to that and they are cutting. Because triangle is more stable formation. It will not collapse. Triangle is the most stable formation. So Ready? Okay. Start. base of the triangle should be in such a size that a person can be evacuated from it. It should not be a small triangle. The rescuer have to go inside to the triangle and we have to evacuate a injured person through that. So the base should be little bit large. And when we cut, it should not fall inside. Ambulance. Ambulance.
இது நல்லா கவனிங்க. கட்டளைக்கு பறிச்சுக்கிற ஒரு குழந்தைய மீட்பு படையினர் எவ்வாறு மீட்டு வருகிறார் என்பது ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி. அன்கான்சியஸா இருக்காங்க, அதாவது சூழ்நிலை இழந்துட்டாங்க. அவங்களை எப்படி பத்திரம் நம்ம கீழே இறக்கிட்டோம். இறக்கொண்டே அவரை நம்ம என்ன பண்ணோம், எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நம்ம மருத்துவமனை கொண்டு போகணும். சிவப்பு கலர் ரிப்பன் கட்டணும், ரெட்டு. ஏன்னா அதான் போஸ்ட் ஆக்சிஜன். Good afternoon, children. Good afternoon. Louder, louder. Good afternoon. So have you all seen how well they have all done the rescue operations? So very good. So this is just to sensitize you and show you that we are all well equipped to tackle if any such disaster, God forbid, comes. And what should you all do if such kind of a situation happens? You should not, first cardinal rule is you should not panic, okay? You should not get tensed. First you should make sure you're safe and people around you, your immediate family, friends, neighbors, they are safe, and then we have to help them out in case it requires, okay? So this, I thank the NDRF team and the fire services teams who have come here and taken their time out and has done this beautiful presentation. Thank you all, and thank you all the members and also the school for arranging all of this. And first of all, thank you all the students for patiently waiting here and participating in this program. Now you have to go and talk about this to your friends, family, parents and relatives. Is that okay? You should tell them how you have seen the rescue operations and that they should also follow some do's and don'ts. So that will be circulated in your school to all classes. In case of any landslide event, what should you be doing and what you should not be doing. These do's and don'ts will be shared to you by your class teachers. And I request the school management team also to follow the same. And thank you so much, and I thank all the media personnel who are here and covering this event. Thank you so much. So on behalf of the management, I take this opportunity to thank Collector Ma'am for spending her valuable time with us. And I also thank all the dignitaries, the press and media for their valuable presence. And last but not the least, I thank all dear children for your patient waiting. Thank you one and all.